தாய்மார்கள், தமிழ்நாட்டுடைய பெண்கள், நீங்க ஞாபகம் வச்சுக்கோமா, திமுக மீண்டும் தப்பி தவறி வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் நீங்க மறந்துடணும். இது நான் ஒரு மருத்துவனா, ஒரு தந்தையா, ஒரு மருத்துவனா, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரா, நம்ம கட்சியின் தலைவரா நான் சொல்றது என்னோட கடமை. உணர்வுபூர்வமா நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு என்னன்னா என் தம்பிங்க நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல உழைச்சி நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்லா படித்து தன்மானமாக வாழ வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய எண்ணம். ஆனால் ஸ்டாலினுக்கு அது அந்த மாதிரி கவலை கூட கிடையாது. எங்கே பார்த்தாலும் டாஸ்மார்க், மது. அதை விட மோசம் இப்போ என்னன்னா போதை பொருட்கள். போதை பொருட்கள்னா கஞ்சா மட்டும் கிடையாது, கஞ்சாவோட மோசம் காக்கெயின், ஹெரோயின், பவுடரு, ஊசி, மாத்திரை, பவுடர், இந்த இதெல்லாம் மோசமானது. அது எல்லா பிள்ளைகளும் இப்போ கிராமத்தில் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் கிடைக்கிறதுக்கு காரணமே திமுக தான் காரணம். ஏன்னா இவங்க தான் ஆட்சி. காவல்துறை ஸ்டாலின் அவர்கள் கீழே தான் இயங்கிட்டு இருக்குது. காவல்துறை தெரியாமல் யாருமே விற்க முடியாது. காவல்துறை திறமையானவங்க, ஆனால் அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியாது. தமிழ்நாட்டில் சுதந்திரமாக செயல்பட்டு அங்கே யாராவது பிடிச்சாங்கன்னா அது வேற. ஆனால் இன்னைக்கு கஞ்சா விற்கிறவன், அந்த பவுடர் விற்கிறவனை எவனா பிடிச்சாங்கன்னா உடனே திமுககாரன் ஃபோன் பண்ணுறான். ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், இந்த செயலர், அந்த செயலர் ஃபோன் பண்ணி, சார் அவன் நம்பாள் சார், விட்டுடு சார். போலீஸில் என்ன பண்ணுவாங்க, சரி நமக்கு எதுக்குடா பிரச்சனை இல்லை, நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நமக்கு தினம் வந்துட்டு இருக்குது, அது போதும். இந்த நிலை தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. இது நான் ஏதோ சொல்லணும்னு நான் சொல்லலை. எனக்கு அங்கங்கே என்ன நடக்குது எல்லாமே எனக்கு அத்துப்படி. அது உங்ககிட்ட சொல்லணும்னு என்னுடைய கடமை. இது வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல போகிறது கிடையாது. அதை தான் நான் சொல்ல, பெற்றோர்கள், தாய்மார்கள், உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பேர பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல உடல் நலத்தோடு இருக்கணும், அவங்க நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் வாழ்ந்து உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது. அது மட்டும் இல்லை, மறுபடியும் பெண்களுக்கு, பெற்றோர்களுக்கு நான் சொல்றது, உங்க பெண்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க, உங்க பெண் குழந்தைகளுடைய நிலையை நினைச்சு பாருங்க. பெண் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சின்ன குழந்தைங்க, 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தை, பெண் குழந்தைகள். தினம் செய்தி வந்துட்டு இருக்கு. செய்தி வரது 10% தான் செய்தி, 90% செய்தி வராது. செய்தி வெளியில் போச்சுன்னா அவங்க குடும்பமே பேர் கெட்டு போயிடும்னு யாரும் வெளியில் சொல்லிக்கிறது கிடையாது. தினம் எங்கேயாவது சம்பவம் நடக்குது. அதுக்கு காரணம் என்ன? இந்த கஞ்சா, மது சாதாரணமாக கிடைக்குது. எங்ககிட்ட ஆட்சியை 6 மாதம் இல்லை, 6 நாளில் என்ன இதெல்லாம் ஒழிக்க முடியும். இந்த கஞ்சா, இந்த மது, இந்த போதையெல்லாம் என்னால் ஒழிக்க முடியும். பாதுகாப்பாக தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக என்னால் மாற்ற முடியும். ஆனால் ஸ்டாலின்லாம் அதை பற்றி கவலையில். அவர் எங்கே? ஜெர்மனி, அமெரிக்கா, லண்டன், அப்புறம் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின். எதுக்கு போகிறாரு? சுற்றுலா.